ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் பால்கனியில் ஒரு கார்னரில் உள்ள மணி பிளான்ட்டு. இப்போ தான் ஒரு ஒரு 1 மந்த் அரௌண்ட் 1 மந்த்தாக இந்த புது வீட்டில் இருக்கிறோம். ஸோ பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி நான் அந்த மணி பிளான்ட்டை இங்கே கொண்டு வந்து வச்சேன். ஸோ அதான் கட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணியிருக்கோம் அங்கே. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ லீவ்ஸோடு கொண்டு வந்து வச்சேன். இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்க இலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு வேரிகேட்டட் மணி பிளான்ட் தான். ஸோ எல்லோ கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒயிட் கலர். இது இப்போ நான் ஒரு நர்சரியில் போய் வாங்கினேன். நர்சரியில் போய் மணி பிளான்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எங்கேயாவது கட் பண்ணி கொண்டு வந்து வாட்டரில் வச்சு ரூட் வந்ததுக்கப்புறம் சாயிலில் வச்சாலே நல்லா வந்துடும். ஸோ மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ணல அப்படின்னா ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். அது என்ன மாதிரியான போத்தோஸ் அப்படின்னே தெரியாமல் போயிடும். இது வந்து ஒரு வேரிகேட்டட் போத்தோஸ் தான், கம்ப்ளீட் க்ரீன் போத்தோஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி சாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். சாயில் கம்ப்ளீட்டாக ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, வெட்டாக இருக்கணும். மேலே பார்த்திங்கன்னா எக்ஷெல்ஸ் இருக்கும். கிச்சன் வேஸ்ட், அதாவது ஆனியன் தோல், முட்டை அதெல்லாம் கொண்டு வந்து போடலாம். அதே மாதிரி எப்போதுமே நம்ம பால்கனிலலாம் செடி வைக்கையில் கீழே பிளேட்டோடு வச்சோம்னா கீழே தண்ணி வடிகிற ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து என்னோடய பால்கனியில் உள்ள ஒரு மணி பிளான்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அங்கே கூட ஒரு குச்சி நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி குச்சியாக தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அந்த குச்சியில் ஒரு 4-5 இலை மட்டும் இருக்கும். ஸோ குச்சி, மண் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த மண்ணுக்கு என்ன போட்டிருக்கேன்னா ரெட் சாயில் போட்டிருக்கேன். சும்மா அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்த சாயிலோட வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோ பீட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்ல ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து மணி பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டோன்னா போதும். எவ்ரிடே விடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வாட்டர் எங்கேயும் லாக் ஆகி இருக்கக்கூடாது. ஆச்சு அப்படின்னா வந்து ரூட் எல்லாம் வந்து அழுகி போயிடும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் மணி பிளான்ட்டில். மணி பிளான்ட்டுன்னு இல்லை, எந்த பிளான்ட்லேயுமே. ஸோ நீங்கள் சாயில் மிக்ஸ் பண்ணையில் கூட கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூட் வந்து ஈஸியாக போக இருக்கும். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இலைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பாட்டுக்கு. ஸோ அதனால நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் மணி பிளான்ட்டை. எப்படி கட் பண்ணணுன்னா, அந்த ஒரு இலைக்கு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அந்த நோடல் பாயிண்ட்டை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த நோட்லேருந்து, இந்த நோட் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நோடுலேருந்து ரூட் வரும். ஸோ ரூட் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்லேயே ரூட் வர ஆரம்பிச்சிரும். பட் அந்த ரூட்டை கொஞ்சம் நல்லா ஒரு 30 டேஸ் அந்த மாதிரி வாட்டரில் வச்சோன்னா நல்ல ஓரளவுக்கு பெருசாக ரூட் வித் லீஃபுமே வரும். ஸோ அப்போ கொண்டு வந்து மண்ணில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மணி பிளான்ட் வரும். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத கூட காமிக்கிறேன். ஸோ இது இங்கே என் வீட்டில் உள்ள மணி பிளான்ட்டு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. நான் அது ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ சாயில் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகணும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. சாயில் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எப்போதுமே எந்த வீட்டில் இருந்தாலும் நான் மணி பிளான்ட் மட்டும் வீட்டில் வச்சுருப்பேன். பட் ஆனால் இப்போது இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பால்கனியில் ஏதாவது வச்சுருக்குறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் நிறையா செடி வைக்கணும் அப்படின்ற ஆசை கூட வந்துருச்சு இப்போது. ஸோ இப்போ வெளியிலலாம் நடந்து போகையில் எங்கே எந்த மாதிரி செடி இருக்குது. ஸோ இந்த மணி பிளான்ட்டு, டேபிள் ரோஸு, வெத்தலை கொடியெலாம் வந்து ரூட்டோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துட்டு ரூட் வாட்டரில் போட்டு வந்ததுக்கப்புறம் சாயிலில் வச்சோம்னாலே வந்துடும். ஸோ இந்த லீஃப் பார்த்திங்கன்னா, இந்த லீஃப் இந்த வெரைட்டிக்காக தான் இந்த 2 மணி பிளான்ட். 2 மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட இது 2 தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட நிறையா வாங்கிட்டு நான் போட பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, மணி பிளான்ட்டுக்கு வந்து படர்றதுக்கு கொடி வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொடி இல்லாமலே விட்டோம்னா கூட இந்த மாதிரி அது தொங்கும். ஸோ இது நான் வந்து ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் மணி பிளான்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரூட் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ரூட் வந்ததுக்கப்புறமா அதை கொண்டே நான் சாயிலில் வச்சேன் அப்படின்னா அது வரும். பார்த்திங்களா, ரூட் நல்லா தெரியுது. ஸோ இந்த ரூட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் கொண்டு போய் சாயிலில் அதை அப்படியே வச்சேன்னா போதும். அந்த பாட்டிலே கொண்டு போய் வச்சிட்டேன்னா இது இப்போ வந்து படர ஆரம்பிக்கும். இது இப்போ நான் கட் பண்ணி போட்டது, இன்னும் ரூட் வரலை. பட் அந்த நோடில் இருந்து தான் ரூட் வரும். ஸோ பார்க்கணும், நம்ம ஒரு 90 டேஸாவது ஆகும் அது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் லீஃப் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது. ஒரு 90 டேஸ் ஆகும் நல்லா பெருசாக ரூட் வந்து டெவலப் ஆகுறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து வெறும் தனித்தனியாக லீவ்ஸ் தான் கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சேன்.
அதில் ஒன்றில் மட்டும் ரூட் வந்திருக்கு, இன்னொன்றில் வரல இன்னும். பட் வந்து லீஃப் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரூட் வரும். பார்த்திங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த ஒரு ரூட் வந்திருக்கு, ஒரு லீஃபில் வந்திருக்கு, இன்னும் ஒரு இதில் வந்து வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா நல்லா கண்டிப்பாக ஒரு 90 to 120 டேஸ் ஆகும். ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து கொண்டு போய் நம்ம சாயிலில் வச்சோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ மணி பிளான்ட் வெளியில் வாங்க அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்னு வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ரூட் வந்ததுக்கப்புறம் அந்த பால்கனிக்கு அந்த தொட்டிக்கு போயிடும். மணி பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ண தான் அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் தெரியும், இல்லைன்னா பியூர் க்ரீன் லீவ்ஸாக மாறிடுது. அதே மாதிரி மணி பிளான்ட்டுக்கு படறதுக்கு எதுவும் அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு தொங்கி கூட வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த அந்த லீஃப் வருதுல, அந்த கொடி வந்து கொஞ்சமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிடிச்சி வளர்கிறதுக்கு இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா கூட அந்த என்ன சொல்கிறது, தொங்குற மாதிரி செடிலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்குமே மணி பிளான்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட ஏர் ப்யூரிஃபை பண்ணும். பட் மணி பிளான்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்செக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது இந்த ஃப்ரூட்டி பார்த்திங்க அப்படின்னா அது வரும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வாட்டரில் போட்டிருக்க மணி பிளான்ட் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ப்ரௌன் கலரில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.